ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை பிரித்தெழுதுக. என் தமிழ்னா பிரித்தெழுதும்போது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. காயிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். இதுதான் சரியான இணைப்புச் சொல். மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், அவர் எளிமையை விரும்பியவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். மழை டேஸ் உலகில் உயிர்கள் இல்லை. மழை இல்லையெனில் உலகில் உயிர்கள் இல்லை. பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை? சரியான வினாச்சொல் யாவை? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. டேஸ் பேர் சுற்றுலா சென்றனர். எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர்? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சான்றோர்க்கு அழகாவது எது? கான் என்னும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க. காண்பான். கான் என்னும் சொல்லின் எதிர்காலம் காண்பான். காண்கிறான் அப்படின்னா நிகழ்காலம், கண்டான் அப்படின்னா இறந்த காலம், கண்டேன் அப்படின்னாலும் இறந்த காலம். கீழ்கண்டவற்றுள் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களுடன் இணைத்து புதிய சொல் உருவாக்குக. உருவாக்க இயலாது. உருவாக்க இயலாது அப்படின்னா விண். வான்னா வான்மழை, பூமணி அந்த மாதிரி சொல்லலாம். விண் அப்படிங்கிறது தான் வேறு எந்த சொல் கூட இணைக்க முடியாது. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. காப்பிய சுவை. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. இதை கொடுத்துடுங்க, இதை கொடுத்து விடுங்கள். இரு பொருள் தருக. விளக்கு, அகல் விளக்கு, தெளிவுபடுத்து. ஒருத்தங்களுக்கு ஒரு கொஸ்டின் பொருள்னா அதை தெளிவாக நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் அகல் விளக்கு, தெளிவுபடுத்து. உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய்மை. ஆறு, ஆறு அப்படின்னா நதி, ஒரு எண், இரண்டு பொருள். குரில் நெடில் வேறுபாடு. கொள், கோள். கொள் அப்படின்னா பெற்றுக்கொள், பெரு. கோள் அப்படின்னா விண்மீன். கோடிட்டடத்துக்கு பொருந்திய சொற்களை தேர்க. விடு, நான் வீடு செல்கிறேன். விடு, வீடு. மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பேன் என்று முழங்கினார் மாப்போசி. ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மாப்போசி முழங்கிய முழக்கம் இது. இதில் கூற்றும் சரி, காரணமும் சரி. கலைச்சொல் அறிதல். லிங்குவிஸ்டிக்ஸ். லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். கான்சனன்ஸ். கான்சனன்ஸ் அப்படின்னா மெய்யொலி. ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸ்பேஸ் டெக்னாலஜி அதனுடைய தமிழாக்கம் விண்வெளி தொழில்நுட்பம். லான்ச் வெஹிக்கிள் என்ற சொல்லின் கலைச்சொல் ஏவூர்தி. இது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுட்டு அதிலிருந்து நம்ம கொஷின் கேட்டிருப்பாங்க. கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை எவ்வாறு அழைக்கிறது? கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். அப்போ கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை கம்மியர் என்று அழைக்கிறது. தச்சு முழம் என்பது நீட்டளவை. முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்பட்டது? பரிமுகம். பரி அப்படின்னு என்னது? குதிரை. அப்போ பரிமுகம். நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் நாவல் மரங்கள். எதனால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர்? நீரினால் பாதிக்கப்படாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர். கீழ்காணும் தொடரில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் இனிய குளம் இருந்தது. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் இனிய குளம் இருந்தது.
ஒரு ஓர் பயன்பாட்டில் பிழையற்ற தொடரை காண்க. ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். ஓர் ஊரில், ஓர் அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும், ஒரு அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வருது இல்லை இது. ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். கீழ்காணும் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஓர் இடத்தில் அமர்ந்தான். சொல் பொருள் பொறுத்துக. மூத்தோர், பெரியோர், மாற்றார், மற்றவர், நெறி, வழி, தூற்றும்படி, இகழும்படி. இதுக்கு நேராக பார்த்தா இது கட்டுற மூத்தோர், பெரியோர், மாற்றார், மற்றவர், நெறி, வழி, தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. சொல் பொருள் பொறுத்துக. மழலை அப்படின்னா குழந்தை, வனப்பு, அழகு, பூரிப்பு, மகிழ்ச்சி, மேனி, உடல். சொல் பொருள். புலி, புலி உருமும், யானை பிளிரும், சிங்கம் முழங்கும், ஆந்தை அலறும். புலி உருமும், யானை பிளிரும், சிங்கம் முழங்கும், ஆந்தை அலறும். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். பசு கன்றை ஈன்றது. ஒன்று ஒருமை அப்படின்னா என்னது? ஈன்றது. பசு கன்றை ஈன்றது. பசுக்கள் கன்றை ஈன்றன அப்படின்னா என்னது? பன்மையில் வருவது. பொருத்தமுடைய கலைச்சொல்லை கண்டறிக. எம்பளம், எம்பளம் அப்படின்னா சின்னம், இதுதான் கரெக்டு. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. குதிரை அப்படிங்கிறது ஒருமை. அப்போ ஒருமை இல்லைன்னா அது நின்றது. நிறைய குதிரை இருந்துச்சுன்னா நின்றன. பொம்மையை உடைத்தது யார்? இது எவ்வகை தொடர்? வினா தொடர். இது சொற்களின் கூட்டப்பெயர்கள். ஆ நிறை, ஆட்டு மந்தை, புல் கட்டு, கல் குவியல். கூட்டுப்பெயர் எறும்பு சாறை, தென்னை தோப்பு, தென்னந்தோப்புன்னு தானே சொல்கிறோம். கல் என்னும் சொல்லின் சரியான கூட்டுப்பெயர் கட்குவியல். இலைக்கு வேறு பெயர் தலை. வாழ்க்கையில் டேஸ் மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் டேஸ் கூத்து சொல்லும். வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும். அதாவது பொருத்தமான இடத்துல இரண்டு எழுத்து இரண்டு வார்த்தைகளை போடணும். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும். அணிகலன், புன்னகை என்ற இரு பொருளை தரும் சொற்களை கண்டறிக. நகை, நகை அப்படின்னா அணிகலன், புன்னகை ரெண்டுமே இருக்கு. அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொற்கள். பதிவிறக்கம், பாராட்டு, புதுமனை, பேருந்து, பைந்தமிழ், பொது உடைமை, போராட்டம். சரியான இணையை கண்டறிக. அனுமதி, இசைவு. இதாவது இது அயற்சொற்களில் வந்திருக்கும். அயற்சொற்கள் வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்கள். அனுமதி அப்படின்னா இசைவு. கோதை கவிதையை படித்தாள். விடைக்கேற்ற சரியான வினா அமைக்க. கோதை எதை படித்தாள்? வேர்ச்சொல்லை கொடுத்து வினையால் அணையும் பெயர் உருவாக்கல். தா, தந்தவர். வாழ்க்கை என்பதன் வேர்ச்சொல் வாழ். ஏன்னா வேர்ச்சொல் எப்பவுமே கட்டளை சொல்லாதான் வரும். தந்தான் என்பதன் வேர்ச்சொல் தா. கேட்டனன் வேர்ச்சொல் கேள். பார்த்தனன் வேர்ச்சொல் பார். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள் அப்படின்னா மாதம், கிழமை, சந்திரன், நிலவு, இதெல்லாமே இருக்கு.
எழினி, கிளி, படாம், திரைச்சீலை என்னும் சொற்கள் எதனை குறிக்கும்? ஓவியம் வரைய பயன்படும் துணியின் வேறு பெயர்கள் தான் இதெல்லாம். எழினி, கிளி, படாம், திரைச்சீலை. ஒலி வேறுபாடறிந்து பொருத்துக. வயலில் களை எடுத்தனர். கூரை, கூரை. கூரை அப்படின்னா வீட்டின் கூரை. இந்த கூரை அப்படின்னா கூரை புடவை. மயங்கொலி பிழையற்ற தொடர் எழுது. பறவையிடம் இருப்பது இறகு, பறவைக்கு இருப்பது அழகு, மன்னரிடம் இருப்பது வாள், சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி. இதில் பார்த்தோம்னா இந்த 4th மட்டும்தான் தப்பு. சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி, இந்த இது வரணும். அப்போ இது 3மே கரெக்டு. பறவையிடம் இருப்பது இறகு, பறவைக்கு இருப்பது அழகு, மன்னரிடம் இருப்பது வாள். 1, 2, 3 சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் ஈக்குஸ்டேரியன், குதிரை ஏற்றம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். சரியான மரபு சொல்லை எழுதுக. கூடை, முடை. பிழை நீக்கி எழுதுக. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. அந்த புன்சை சாலையோரத்தில் இருந்தது. இணை எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. கல்வி, இதில் இணை எழுத்து பார்த்தோம்னா இன்சா, இந்தா, இம்பி, இதில் தான் இணை எழுத்து வரல. அப்போ பொருந்தாதது கல்வி. பொருந்தா சொல்லை கண்டறிக. குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல் அந்த மாதிரி வரணும். அதுக்கு பொருந்தாமல் வந்திருக்கிறது மதுரை. பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. பொருந்தா சொல்லை கண்டறி. எஃகு என மீதி எல்லாமே என்னது? மென்தொடர் குற்றியலுகரங்கள். இது மட்டும்தான் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். இடர் ஆழி என்பதன் பொருள் துன்பக்கடல். இடராளி அப்படின்னா துன்பக்கடல். இடர் ஆழி என்பதன் எதிர்ச்சொல் இன்பக்கடல். இடராளி அப்படின்னா துன்பக்கடல்னு அர்த்தம். அதனுடைய ஆப்போசிட் இன்பக்கடல். உண்மை, உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய்மை. எதிர்ச்சொல்லை எழுத்துக. மிசை, மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசை அப்படின்னா மேலேன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் கீழே. மிசை அப்படின்னா நம்ம மீசைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மீசை எங்கே இருக்கும்? மேலே. அப்போ அதுக்கு ஆப்போசிட் கீழே. எதிர்கூட்டல் ஒழிக்க, எதிர் ஒழிக்க. நெடுமை கூட்டல் தேர் சேர்த்தெழுதும்போது நெடுந்தேர். தேம்பாவணி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தேம்பா கூட்டல் அணி. சரியான நிறுத்தக்குறிகளை தேர்ந்தெடு. எது, என்ன, எங்கு, எப்படி போன்றன வினா சொற்கள் ஆகும். பொருத்தமான நிறுத்தற்குறி. வண்டியில் ஏறுங்கள், அவர் அன்பு கட்டளையிட்டார். இதுதான் கரெக்டு. வண்டியில் ஏறுங்கள், அவர் அன்பு கட்டளையிட்டார். ஊர் பெயரின் மருவு. சைதாப்பேட்டை, சைதை. தஞ்சாவூர், தஞ்சை. கும்பகோணம், குடந்தை. திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு திருச்சி. பிற மொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் காலிங் பெல், அழைப்பு மணி. பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல்லை கண்டறி. டிடாக்டிக் காம்ப்ளினேஷன், நீதி நூல் திரட்டு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் ஆன்டிபயாட்டிக். ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் வினவியதற்கு அதோ அங்கு நிற்கும் என்று கூறுவது சுட்டு விடை. ஊருக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் மறைவிடை. கடை தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இடப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது சுட்டு விடை. என்டர்பியூரினர் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. தொழில் முனைவோர். அலுவல் சார்ந்த கலை சொற்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை. அலுவல் சார்ந்த சரியான கலைச்சொல்
எஸ்குலேட்டர் மின் படிக்கட்டு. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. உவமையால் விளக்கப்படும் பொருள். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. உவமை கூறும் பொருள் எதிர்பாரா நிகழ்வு. உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்க. பசுமரத்து ஆணி போல. எளிதில் மனதில் பதிதல். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். செயப்பாட்டு வினையை தேர்வு செய். பாடல் அவளால் பாடப்பட்டது. செயப்பாட்டு வினை அப்படின்னாலும் என்னது? ஆள், பட்டது, அந்த மாதிரி வரும். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். கந்தனை திருந்தச் செய்தான். கந்தன் திருந்தினான் அப்படின்னா தன்வினை வாக்கியம். கந்தனை திருந்தச் செய்தான் அப்படின்னா பிறவினை தொடர். கவிதா உரை படித்தாள். செய்வினை தொடர். விடைக்கேற்று வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாக விளங்கும் ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகள் கால தொன்மையுடையது. இதற்கு சரியான வினா தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகால தொன்மையுடையது? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார்? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. அறிந்து பொருத்துதல். விரிந்தது, விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. பொருந்து, பொருத்து. விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து. விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. அறுத்து, அருந்து. கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. கலைச்சொல் அறிக. இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் என்ன எப்படின்னா பாவரிசை. அப்போ பாரதம், பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.